உலகத்துல அறிவிக்கப்படாத ஒரு உலக அதிசயம் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா இந்த எல்லோரா தாங்க. உங்ககிட்ட 20 ரூபா நோட்டு இருந்தா அதை எடுத்து பாருங்க. அதுல ஒரு புகைப்படம் இருக்கும். கீழே எல்லோரா அப்படின்னு இருக்கும். அந்த புகைப்படத்துல இருக்க இடம் தாங்க இந்த கைலாசநாதர் கோயில். அப்படி என்ன சிறப்பு இங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை. இந்த மலைய கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்கி இருக்காங்க. இதை இப்ப உருவாக்கலங்க. 5ஆம் நூற்றாண்டு தொடங்கி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக 10 தலைமுறையா இந்த ஒரு பொக்கிஷத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நிறைய மாடர்ன் இயந்திரங்கள் இருக்கு. ஆனா 1500 1600 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த இயந்திரங்கள் இருந்தது? வெறும் சுத்தியையும் உளியையும் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கலை பொக்கிஷத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். உருவாக்குறது மட்டும் இல்லாம இதுல நிறைய சிற்பங்களை வடிச்சு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சின்ன சின்னதா ராமாயண மகாபாரத சிற்பங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. சிவனுடைய வடிவங்களை நிறைய இடத்துல சிற்பங்களா வடிச்சு வச்சிருக்காங்க. அதே போல இங்க கோயில்ல 5 விமானங்கள் இருக்கு. இந்த 5 விமானங்களும் தமிழக கட்டிடக்கலையில எப்படி விமானங்கள் இருக்குமோ அதே போன்ற வடிவமைப்புல உருவாக்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதை நீங்க நேர்ல போய் பாத்தீங்கன்னா வியந்து போய் மெய்சிலிர்த்து போவீங்க. அப்பதான் உங்களுக்கு தோணும் கண்டிப்பா இது அறிவிக்கப்படாத ஒரு உலக அதிசயம் அப்படின்னு தான்.